திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம். அதுல அட்டமா சித்தி, அதாவது இந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அதி தெய்வங்களை மனசுல நிறுத்தி மூச்சு காற்ற நெறிமுறைப்படுத்தும் பொழுது அட்டமா சித்திகளும் கிடைக்கும். அந்த சொன்னவர் அடுத்து இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொன்னாரு. இப்ப காலச்சக்கரம் அப்படிங்கிற தலைப்பை சொல்றாரு. காலம்ங்கிறது வித்யா தத்துவங்கள்ல வச்சு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இது சுத்த மாயையின் காரியமா இருக்கக்கூடியது. இது சக்கரம் போல முடிவில்லாம மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறதுனால இது காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இது சூரிய சந்திரர் இவங்களுடைய இயக்கத்தை பொறுத்து இந்த காலச்சக்கரம் கணிக்கப்படுது. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற முறையில இந்த காலச்சக்கரம் செயல்படும். ஒவ்வொரு பொருள்லையும் இது வேற வேற நிலையில இருந்து செயல்படுது. அதாவது ஒருவரோட ஆயுள் காலம் எவ்வளவு அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது இந்த காலச்சக்கரம். ஒரு இன்பமோ துன்பமோ அனுபவிக்கக்கூடிய எல்லை அதையும் நிர்ணயிக்கக்கூடியது. அது சடப்பொருள், அது தானா செயல்படாது. அப்ப அதை செயல்படுறதுக்கு ஒரு சக்தி, அதுதான் அந்த இறை சக்தி தான் செயல்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றோம். உயிர்கள் இந்த பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி முழு ஆணவ மலத்துல அழுந்தி போய் கிடக்கிறத அதை விடுவிக்கணும்னு சொல்லி இறைவன் நினைச்சதுனால இந்த அசுத்த மாயையிலிருந்து மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இப்படி இந்த தத்துவங்களை சேர்க்கிறாரு. இது நுண்ணிய பொருள்கள், அதனால நமக்கு அறிய முடியாது. இந்த அராகம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உயிரினுடைய இச்சா சக்தியையும், வித்யா தத்துவம் ஞான சக்தியையும், கலை தத்துவம் கிரியா சக்தியையும் செயல்படுத்துறார் இறைவன் இந்த தத்துவங்கள் மூலமா. அப்ப இந்த ஆன்மா நுகர்ச்சியில ஈடுபடுது. அந்த நுகர்ச்சியை நியதி, அதாவது எந்த நுகர்ச்சியை எப்போ அனுபவிக்கணுங்கிறத அதை நியதி தத்துவம் நிர்ணயம் பண்ணுது. கால தத்துவம் என்ன செய்து, இந்த நுகர்ச்சி இத்தனை காலம் வரைக்கும் நீ நுகரணும் அப்படிங்கிறத எல்லைப்படுத்துது. இந்த 5 கருவிகளும் ஆன்மாவுக்கு இன்றியமையாததா இருக்கு. இதைத்தான் பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சட்டை போல இருக்கிறதுனால பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதும். இந்த பாடலை பார்ப்போம். மதிவட்டமாக வரை 5 நாடி இது விட்டு இங்கு ஈரார் அமர்ந்த அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறும் அது விட்டு போமாறும் ஆயல் உற்றேனே. மதிவட்டம் அப்படிங்கிறது நம்ம புருவ நடுவில் இருக்கக்கூடிய ஆஞ்சா சக்கரத்தை சொல்றாங்க. மாகம் அப்படிங்கிறது பொன். இந்த மாகவரை அப்படின்னு சொல்லும்போது இந்த பொன்மலை, அதாவது இந்த ஆஞ்சா சக்கரத்துல உச்சிக்குழி, அதாவது நமக்கு உச்சிக்குழின்னு சொல்ற இடத்த அந்த இடையத்த மேருமலை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர் அவங்களுடைய மரபுல. அங்க இந்த 5 நாடிகள், அதாவது இந்த பஞ்ச கலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த 5 நாடிகளும் அந்த 5 நாடிகளும் கடந்தா துவாதசாந்தம் பெருவெளி, அதாவது 12 அங்குலத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த துவாதசாந்த பெருவெளி, அங்க இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் அது. அங்கே அந்த இடத்த நீ அந்த மூச்சு காற்ற வழி நடத்தி நீ ஒரு தியான நிலையில இருந்து செயல்படும் பொழுது அந்த பரவெளி, அந்த இறைவனே அதுக்கு மேல நிலைக்க, அதாவது அவனுடைய திருவடி நிலையில இருக்கக்கூடிய அந்த அந்த சிவா ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. உற்றறி 5ம் உணர்ந்தறி வாறு 7ம் கற்றறி 8ம் கலந்தறி 9ம் பற்றிய 10ம் பலவகை நாளிகை அற்றது அறியாது அழிகின்றவாறே. அதாவது உற்ற அறி 5 அப்படின்னு சொல்லுவது இந்த இந்திரியங்கள், அந்த புலன்கள், அதாவது சத்த, பரிச, ரூப, ரச, கந்தம், இந்த கருவிகள் மூலமா அறியக்கூடிய இந்த ஞானங்கள். உணர்ந்து அறிவு 6, 7 அப்படிங்கிற இந்த இந்திரிய ஞானங்கள், இந்த எல்லாம் உயிர்களுக்கு அந்தந்த இயல்புக்கு ஏற்ப செயல்படும். இது மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களுக்குமே இருக்கு. மனிதனுக்கு இருக்க சிறப்பு அறிவு என்னன்னா பகுத்தறிவு. இதுதான் அந்த 6வது அறிவா நமக்கு சொல்லப்படும். அதனோட தோய்ந்து இருக்கக்கூடிய இந்த அனுபவ ஞானமும் சேர 7 அறிவு. அப்புறம் கற்றறிவு 8 அப்படிங்கிறத நம்ம சாஸ்திர ஞான நூல்களை கற்றதுனால 8வது அறிவும்.
அந்த நூலறிவின் மூலமாக அனுபவத்தையும் கலந்த அறிவு 9வது அறிவா சொல்லப்படுது. அப்படி அறிந்த பின்னாடி பற்றல், அதாவது இறைவனது திருவடிய பற்றுவது, அதுதான் அந்த 10வது அறிவு. அந்த அப்படி இறைவனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 10 ஞானமும் சேர்ந்து செயல்படும் பொழுது செயல்படணும். அப்படி இந்த இறைவனது முத்திரம் பட்டு செயல்படக்கூடிய இந்த காரிய பிரபஞ்சம் அனைத்தையும் கால வரையில் செயல்படுத்தி நம்ம கண்மப்படி நம்மளை அனுபவிக்க செய்யக்கூடிய நிலையில இருக்கு. இந்த காலத்தை வெல்லக்கூடிய உபாயம் அறியாம இந்த உலகத்துல இருக்கிறவங்க இந்த உலக அனுபவத்திலேயே அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றார். திருச்சிற்றம்பலம். இந்த கால தத்துவமானது இறைவனது ஆணைப்படி முத்திரப்பட்டு தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காரிய பிரபஞ்சம் எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடியதா இருக்கு. அந்த கண்மத்தை அந்த உயிர்களுக்கு அனுபவிக்க செய்யக்கூடிய காலம் தான் நிர்ணயிக்குது. அந்த காலத்தை வெல்லலாம், இறைவன் திருவடியை சென்று பற்றிக்கிட்டா வெல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லணும். நம்ம மார்க்கண்டேயர் வரலாறு தான் சொல்லலாம். அவருக்கு காலம் 16 ஆண்டுகள் இருக்கும் பொழுது அவர் இறைவன் திருவடியை நில பற்றிக்கிட்டதுனால தான், சிக்கனை பிடிச்சிக்கிட்டதுனால தான் அவருக்கு என்றும் 16ங்கிற இறைவன் திருவருள் புரிஞ்சார். அப்படி இறைவன் திருவடியை பிடிச்சுக்கிட்டா நமக்கும் இந்த காலத்தை வெல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருச்சிற்றம்பலம்.